எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். எரேமியா 20வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தின் முதல் பகுதி. எல்லாருக்கும் தெரிந்த வசனம், சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் வேதத்தை கொண்டிருப்பீர்கள் நம்புறேன். ஆமாம், எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். முதல் பகுதியை, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியார், என்னோடு இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி ஒரு விசை கூட சொல்லுங்க, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியார், என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் இந்த ஆண்டு முழுவதும் இந்த வார்த்தையை நான் ருசித்தேன் என்று சொல்லுகிறவர்கள் இப்போ இப்படி சொல்லுங்க பார்க்கலாம், அவர் என்னோடு இருந்தார் என்று சொல்லுவோமா? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியார், என்னோடு இருந்தார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின்படி நம்மோடு கூட செயல்படுகிறவர் அவர். ஆமென். நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னா அவர் சும்மா சொல்ல மாட்டார், உண்மையாகவே மறவாமல் நடத்துவார். ஹல்லேலூயா. நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன் என்று சொன்னால் அவர் சும்மா சொல்ல மாட்டார், அவர் என் கரத்தை நிச்சயமாய் பிடிப்பார். அவர் பிடியில தான் இன்னைக்கு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொன்னார் அவர் சும்மா சொல்ல மாட்டார். எந்த பாதையில் நடந்தாலும், எந்த சூழ்நிலையை வழியாய் போனாலும் வருவேன் என்று சொன்னவர் என் கூட வருவார் என்று நம்புறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலை மேற்கொள்ளுவே, எந்த பாதை தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும். ஆமென். உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. ஹல்லேலூயா. உங்க கரம் ஆமென். பயம். இந்த ராத்திரி நேரத்தில் 31ஆம் தேதி இந்த வருஷத்தை, இந்த கடைசி நாள், இன்னும் சில மணி நேரத்தில் இந்த வருடம் முடிய போகிறது. எத்தனை பேருக்கு இந்த ஜனவரி 1 முதல் இந்த நேரம் வரையிலும் நான் சுயமாய் நடக்கவில்லை, அவர் என் கூட இருந்ததுனால தான் நான் இருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் 2 கரத்தை உயர்த்தி நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிலையிலும் நாம் அவரை அனுபவித்தோம். ஆமென். அவன் இந்த சூழ்நிலை என்னாலும் அவன் கூட வர முடியாதுப்பான்னு அவர் சொல்ல மாட்டார். அப்படி சொல்லி விலகுகிறவர் அல்ல. பல நேரத்தில் மனிதர்கள் அப்படி போனதை பார்த்ததும் நாமும் சில நேரத்தில் ஆண்டவர் மேலே தப்பு கணக்கு போடுறோம் இல்லை, அவரும் என்னை விட்டுட்டு போயிட்டாரோ. இல்லைங்க, எந்த சூழ்நிலையிலும் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே அவருடைய கரம் என்னை தேற்றும் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை. ஆமென். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியத்திற்காய் அவர் வந்தபோது, அவர் ஊழியத்தை துவங்கும் போது அநேக ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். ஆனால் அந்த கூட்டத்திலிருந்து ஆண்டவர் ஜெபித்து ஒரு 12 பேரை தெரிந்தெடுத்தார். அந்த 12 பேரை தெரிந்தெடுத்ததின் நோக்கம் அது விலையேறப்பெற்ற நோக்கம், விசேஷமான நோக்கம். ஆனால் அதில் பிரதானமான நோக்கம் என்னவென்றால் அவரோடு கூட இருக்கும்படியாக, அவரோடு கூட இருக்கும்படியாக, தன்னோடு கூட இருக்கும்படியாக அவர் 12 பேரை தெரிந்தெடுக்கிறார். அந்த வார்த்தையை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், அவர் தன்னோடு கூட இருக்க அந்த சீஷர்களை தெரிந்தெடுத்தார் என்றால் அதை இப்படியும் சொல்லலாம், அவர்களோடு அவரும் இருக்கும்படியாய் அவர்களை தெரிந்தெடுத்தார். ஆமென். தெரிந்தெடுத்த இந்த சீஷர்களை கர்த்தர் நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் ஆச்சரியமானவைகள். எல்லா வசனங்களையும் எடுத்து பேச நேரமில்லை, எல்லாருக்கும் தெரிந்ததுனாலே நான் சொல்லிவிட்டு ஒரு பகுதியை மட்டும் நான் இந்த ராத்திரி நேரத்தில் பேசி கொஞ்ச நேரம் உங்களுக்காய் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். அவர்களை அவரோடு கூட இருக்கும்படியே தெரிந்தெடுத்த அந்த சீஷர்களை கர்த்தர் நடத்தின பாதைகள் என்பது ஆச்சரியமானது. எல்லாரையும் நடத்தினது போல் அல்ல அவர்களை நடத்தினது. அவர்களை ஊழியத்திற்கு அனுப்பும் போது கூட அவர்கள் கையில் ஒண்ணுமே கொடுத்து விடலான்ட்டார். ஆமென். நீங்க எதையுமே எடுத்துட்டு போக கூடாது. கையில் எதையும் கொண்டு போற, ஆகாரத்தையும் கொண்டு போகிறாது, பணத்தையும் கொண்டு போக கூடாது, எதையுமே கொண்டு போகக்கூடாது என்று சொல்லி தான் அவர்களை ஊழியத்தில் அனுப்பினார். ஆனால் ஊழியத்தை செய்து முடித்து விட்டு சீஷர்கள் வந்தபோது ஆண்டவர் கேட்கிறார், லூக்கா 22:35, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான்பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அப்பொழுது அந்த சீஷர்கள் எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை, ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை. ஆமென்.
ஏன்பா ஒன்றும் குறைவா இல்லை, எல்லாவற்றிற்கும் எல்லாவுமாய் நீங்க இருந்ததுனால என் பாதையில எந்த குறைவும் இல்லைன்னு ருசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கெல்லாம் அப்படி நடத்தவில்லை, ஆனால் யாரோடு கூட இருக்கும்படியாய் அவர் தெரிந்தெடுத்தார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என் கூட இருந்தார். அவர் என் கூட இருந்து நடத்தின பாதையில என்னை கையில ஒண்ணுமே கிடையாது. இந்த ஆண்டின் துவக்கத்திலே அநேகருடைய வாழ்க்கையில இருந்த புலம்புல ஒண்ணு இல்லாம எப்படி துவங்கிறது இந்த ஆண்டு? ஆமே, ஒண்ணு இல்லாம இந்த ஜனவரியில் 1வது நாள் எப்படி துவங்குவது என்று கலக்கத்தோடு இருந்த அநேகரை தான் இந்த டிசம்பர் 31 இரவிலே துதிக்கும்படியாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் ஒன்றும் குறைவில்லாதபடி கர்த்தரினை நேர்த்தியாய் நடத்தினார்னு சொல்றவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். ஆமே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. சொல்லுங்க, நல்ல எபினேசரா, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை. ஆமே. ஆரம்பத்தை பார்க்கும்போது இந்த ஆண்டிலே கடைசி வரை நிற்பேனா என்று யோசித்து எத்தனையோ பேர் இங்க இருக்கிறீங்க. ஆனா எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் அவர் ஒருத்தர் தான் என்னை நடத்தி கொண்டு வந்தார்? ஆமே. என் கையில ஒண்ணுமே கிடையாது, என் கையில் ஒண்ணுமே கிடையாது. இந்த ஆண்டை துவங்கும் போது என் கரத்தில் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கும் சொல்ல போன சில நேரத்தில் சிலர் சொல்லலாம் இன்னைக்கும் ஒண்ணு இல்லதான், ஆனா கர்த்தர் என்னை நிறைவாய் நடத்தினார்னு சொல்றவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அதே சீஷர்களை அவர் அக்கறைக்கு போக துரிதப்படுத்துகிறார். மத்தேயு 14 இருக்கிறது. ஆமென். மற்ற ஜனங்களை எல்லாம் அவர் அனுப்பிவிட்டு இந்த சீஷர்களை மட்டும் தனியாக அக்கறைக்கு போக துரிதப்படுத்துகிறார். அவர் சொல்லிய வார்த்தை கேட்டு சில பாதையில் அவர்கள் தைரியத்தோடு காலடி எடுத்து வைத்தார்கள். ஆமென். இந்த பாதை அவர்கள் தாங்களாய் தெரிந்து கொண்ட பாதை அல்ல, இந்த பாதை கிறிஸ்து அவர்களுக்கு நியமித்த பாதை. ஆண்டவர் சொல்லிட்டாருங்கிற நம்பிக்கையில பாதையில காலடி எடுத்து வைத்து விட்டார்கள். ஆரம்பத்தில் பாதை நல்லாதான் இருந்துச்சு, இந்த ஜனவரியில் என் பாதை நல்லாதான் இருந்துச்சு. ஆனால் சில மாதங்கள் தாண்டினது, சில நடுக்கடலின் அனுபவம் வந்தபோது இந்த பாதையில் தான் சில புயல்கள் அடித்தது, இந்த பாதையில் தான் சில அலைகள் மோதினது, இந்த பாதையில் தான் படகு தத்தளித்தது. வேதம் சொல்லுகிறது அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, அதாவது இதோட முடிய போகுதுங்கிற நிலைமை வரையிலும் இந்த பாதையில் தான் நான் சந்தித்தேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா. ஆமென். தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை கண்டதும் அதன் பிறகு அவர் பார்த்து கொண்டு இருக்கவில்லை, அவர்களை காப்பாற்றுவதற்காக அவர்கள் நடுவிலே அவர் இறங்கி வந்து அவன் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் அவர்களை பத்திரமாய் கொண்டு போய் சேர்த்தார். ஆமென். இந்த வார்த்தை பேசப்படும் போது எத்தனை பேர் இந்த ஆண்டில் இப்படி டிராவல் பண்ணீங்க? ஆமென். துவங்கும் போது நல்லா தான் இருந்துச்சு பிரதர், அவரை நம்பிதான் துவங்கினேன். நான் நியமித்தால் இந்த பாதையை துவங்கினது, அவர் நியமித்ததினால் தைரியத்தோடு காலடி எடுத்து வைத்தேன். பாதியில் வந்தபோது என் படகு தத்தளித்தது உண்மைதான், பாதியில் வந்தபோது என் படகு மூழ்கும் தருவாய் வந்தது உண்மைதான், பாதியில் வந்தபோது எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கூட உதவி செய்வதற்கு கூட யாரும் வரவில்லை உண்மைதான். ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருந்து என்னை கரம் பிடித்து என்னை கரை சேர்த்து கொண்டு வந்திருக்கிறார்னு சொல்றவங்க நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் கோராயிரம் நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆமென். நீ செய்த நன்மைகள் கோராயிரம். என் சக்தியால் அல்ல, என் சக்தியால் அல்ல, கையுடைய பலத்தால் அல்ல, நிந்தையே அல்லையோ என்னே நடத்தி. நின்னது கிருபையால், நின்னது கிருபையா, கிருபையா, தெய்வ கிருபையா. நிறுத்திடும் தயையா, நிறுத்திடும் தயையா, தயையா, நித்திய தயையா. ஆமென். குறைவில்லாமல் நடத்தினார்,
பத்திரமாய் நடத்தினார். வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, அவர்களோடு அவர் அதிகமாய் பேசினார். ஆமென். மற்றவர்களோடு பேசினதை காட்டிலும் கூட இருந்தவர்களோடு அவர் அதிகமாய் பேசினார். இந்த ஆண்டில என் ஆண்டவர் எனக்கு கிரியைகளை செய்ததை காட்டிலும் அதிகமான வார்த்தைகளினால் என்னோடு இடைப்பட்டார்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்து கொண்டிருந்த போது இந்த சீஷர்கள் வாழ்க்கையில் அற்புதம்னு சொல்றது எதுவுமே கிடையாதுங்க. ஆமென். என்னங்க அற்புதம் செய்தார்? மற்றவர்கள் வாழ்க்கையில் அற்புதம் சொல்றதுக்கு 1000 இருக்கும். ஆனா இந்த சீஷர்கள் வாழ்க்கையில் ஏதோ 1-2 அற்புதம். ஆமென். அல்ல, ஏதாவது அற்புதத்தை நடப்பிக்கலாம்னு யாராவது கேட்டு அவங்களை திட்டதான் செய்தாரே தவிர யாந்த சீஷர்களுக்குமே அதிகமான அற்புதங்களை செய்யவில்லை. ஆனால் மற்றவர்களுக்கு அதிகம் அற்புதங்கள் நடந்தாலும் இந்த சீஷர்களுக்கு அதை விட மேலான பரலோக மன்னாவை அவர் கொடுத்து கொண்டே இருந்தார். ஆமென். அற்புதங்களை பெற்றவர்கள் கடைசி வரை இருந்தார்களா என்று எழுதப்படவில்லை. ஆனால் வார்த்தை கேட்டவர்கள் கடைசி வரை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நான் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வசனத்தினால் பிழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்றவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியார். குறைவில்லாமல் நடத்தினார், பராமரித்து நடத்தினார், வார்த்தைகளை கொடுத்து நடத்தி கொண்டிருந்தார், கூடவே நடந்து சென்று கொண்டிருந்தார், கூடவே நடந்து சென்று கொண்டிருந்தார். அவர் எடுத்துக்கொள்ளப்படும் மரணத்தை சந்திக்கும் நாட்கள் வருவதற்கு முன்பாகவும் அவர் சீஷர்களிடத்தில் வந்து சொல்லுகிற வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. சீஷர்கள்லாம் நினைக்கிறாங்க, எப்படிப்பா கலங்காமல் இருப்பது? இந்த 3 வருஷம் எங்க கூடவே இருந்தீங்க, எங்க கூடவே இருந்து நடந்தீங்க, எங்க கூடவே எல்லாவற்றையும் செய்து கொண்டு வந்தீர். இப்பொழுது நீ போக போகிறீர், எப்படி கலங்காமல் இருப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது சீஷர்களை பார்த்து அடுத்த வார்த்தை வருது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட நான் உங்களிடத்தில் வருவேன். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் இந்த ஆண்டுல ஒரு நாள் ஒரு செகண்ட் கூட அப்பா என்னை தனியா இருக்க விடலைன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். என்னை அவர் தனியா இருக்க விடவில்லை, என்னை அவர் தனியா இருக்க விடவில்லை. ஹல்லேலூயா. கூட இருந்து நடத்தினார், குறைவில்லாமல் நடத்தினார், பராமரித்து நடத்தினார், வார்த்தையினால் தேற்றி நடத்தினார், கூட இருந்து நடத்தினார். இப்பொழுதும் என் கூடவே இருந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அவர் என் கூட இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உங்க கூட இருக்கிறார். ஆமென். இந்த ஆண்டு முடிஞ்சதும் பராக்கிரமசாலியா இருக்கிறவர் விட்டுட்டுலாம் போக மாட்டார். ஹல்லேலூயா. அவர் இருப்பேன்னு சொல்லிட்டார்னா இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது மரண பரியந்த மரண பரியந்த நம்மை சொல்லுங்க, இந்த தேவன், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது. ஆமென். மரண பரியந்தம் நம்மை அநாதி தேவன், அநாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயல். ஆமென். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். கடந்த நாளில் இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் ஒரு பகுதியை காண்பித்து அந்த வசனங்களிலிருந்து ஒரு சில காரியத்தை ஆண்டவர் இடைப்பட்டார். அந்த ஒரே ஒரு பகுதியை மட்டும் இந்த முதல் செஷன்ல நான் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஆமென். பார்வோனின் கீழே எகிப்திலே ஜனங்கள் 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவருடைய பெருமூச்சின் சத்தம் அவர் காதிலே எட்டினதும் ஆண்டவர் அவர்களை தப்புவிக்கும்படியா மோசே சந்திக்க அவர் எழுந்தருளுகிறார். முச்சேரில் எழுந்தருளின தேவன் யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் இருக்கிறது. எழுந்தருளி மோசே கிட்ட நெருங்க பண்ணி மோசையோடு பேச பழகி ஆமென் மோசை உருவாக்கி இப்பொழுது தான் எதற்காக எழுந்தருளினாரோ அந்த நோக்கத்தை மோசையினிடத்தில் அவர் பேச துவங்குகிறார். அவர் பேச துவங்கும் போது சொல்லுகிறார், நான் உன்னை எகிப்துக்கு அனுப்ப போகிறேன். என் ஜனங்களுடைய பெருமூச்சு சத்தம் என் காதில் எட்டினது. எனவே என் ஜனத்தை விடுவிக்கும்படியாய் நான் உன்னை கொண்டு பலத்த கிரியைகளை நடப்பிக்க போகிறேன். நீ போ என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிற முதல் வார்த்தை என்னவென்றால், நீ போய் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னவென்றால், யாத்திராகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலே இப்படி சொல்லப்படுகிறது. நாம் வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 3:14.
அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர், அடுத்த வார்த்தை, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லுகிறார். ஆமென். இருக்கிறவராகவே இருக்கிறேன். இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு பின்னும் அவர் மோசேட்ட சொல்றாரு. மேலும் 15வது வசனத்திலே, மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று சொல்லுகிறார். இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரு. அடுத்து சொல்றாரு, உங்கள் பிதாக்களின் தேவன் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் இங்கே இருக்கிறேன் என்று சொல்வது, ஆமென், எங்கேயோ அவர்களை விட்டு விட்டு இருக்கிறேன் என்று அல்ல அவர் சொல்லுகிற வார்த்தை. நீங்க அந்த 2 வசனத்தை சேர்த்து படித்தீர்கள் என்றால் ஒன்று தெரியும். மோசேட்ட சொல்லி அனுப்புறார், எப்பா போய் சொல்லு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் எப்படி ஆபிரகாமோடு கூட இருந்தேனோ, எப்படி ஈசாக்கோடு இருந்தேனோ, எப்படி யாக்கோபோடு கூட இருந்தேனோ, இப்பொழுதும் அப்படியே உங்க கூட நான் இருக்கிறேன். நான் பயங்கரமான பராக்கிரமசாலியா உன்னோடு கூட இருக்கிறேன். இதை போய் சொல்லு, இதை ஜனங்களிடத்தில் விவரி என்று சொல்லி இப்பொழுது மோசையை உருவாக்கி அனுப்புகிறார். மோசே சந்தோஷத்தோடு புறப்பட்டு செல்லுகிறார். தேவன் மாற்றின கோலை கையில் எடுத்துக்கொண்டு ஆரோன் சந்திக்க வருவான் என்ற வார்த்தையை பெற்றுக்கொண்டு இப்பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை, இருக்கிறேன் என்று போய் சொல்லு, இருக்கிறேன் என்று போய் சொல்லு. இந்த வார்த்தையோடு மோசே புறப்பட்டு யாத்திராகமம் 4வது அதிகாரம் ஆரோனை சந்தித்து முத்தமிட்டு 27வது வசனத்திலிருந்து படித்தீர்கள் என்றால் தெரியும். 28வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, வாசிகள் 28 முதல். அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தான். மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடி வர செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தார். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். விசுவாசித்தவர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலைகுனிந்து தொழுது கொண்டார்கள். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இதே போலது நாமும் கேட்டோம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். இதை கேட்டதும் அநேக உபத்திரவங்களில் இருந்த அநேகர் இந்த வார்த்தையை கேட்டு எப்படி இந்த ஜனங்கள் தலைகுனிந்து வணங்கினார்களோ அப்படிதான் நாமும் வணங்கினோம். ஆமென். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட அப்படிதான் இருந்தார். இந்த வார்த்தையை நன்றாய் கவனியுங்கள். இப்பொழுது ஜனங்கள் இந்த வார்த்தை அற்புதத்தை மட்டுமல்ல, முதலாவது வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தை? அவர் சொல்லி அனுப்புகிற வார்த்தை, இருக்கிறேன் என்று போய் சொல்லு. நான் ஆபிரகாமோடு இருந்தது போல, ஈசாக்கோடு இருந்தது போல, யாக்கோபோடு இருந்தது போல உங்களோடும் இருக்கிறேன், போய் சொல்லு. இந்த வார்த்தைகளை போய் சொன்னதும் ஜனங்கள் எல்லாரும் இதை கேட்டு சந்தோஷம் அடைகிறார்கள். என்ன சந்தோஷம் தெரியுமா? ஆண்டவர் நமக்காய் சந்திக்க துவங்கி விட்டார். ஆண்டவர் எழுந்தருளி விட்டார். ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருக்கிறார். இனி இந்த உபத்திரவம் இல்லை, இனி இந்த கஷ்டம் இல்லை, இனி இந்த பாரம் இல்லை, இனி இந்த வேதனை இல்லை, இனி நான் இந்த நிலைமையில் அழ வேண்டிய தேவை இல்லை. எனக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகிறது, எனக்கு ஒரு புதிய விடியல் கிடைக்க போகிறது, எனக்கு ஒரு வாசல் திறக்க போகிறது, என் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. இந்த நம்பிக்கையோடு எதிர்பார்த்து ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்து 2023 தொடங்கினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது எகிப்திலே மோசே பார்வோனை சந்திக்க போகிறார். 5வது அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள். சந்தித்ததும் பார்வோன் முதல்ல கேட்கிற, உன் தேவன் யாருன்னு கேட்கிறார். ஆமென். ஜனங்களுள்ள எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? இப்ப மோசே போய் பார்வோனுக்கு முன்னாடி நின்னதும் உடனே நமக்கு அற்புதம் நடக்க போகுது. ஜனவரி 1ஆம் தேதி வார்த்தையை கேட்டதும் நாம் நினைத்து ஜனவரி 2வது வாரத்தில் அற்புதம் நடக்க போகுது. நடக்கல. மாறாய் உபத்திரவம் குறையும்னு பார்த்தா உபத்திரவம் கூடிச்சு. வேதனை குறையும்னு பார்த்தா 5வது அதிகாரத்தில் வேதனை கூடுது. பயங்கரமான பராக்கிரமசாலி என் கூட இருக்கிறான்னு சொல்லி அனுப்புனதும்
எனக்கு எல்லாம் மாறிடும் பார்த்தேன். ஆனா 5வது அதிகாரத்தில் இதுக்கு நான் முன்னாடி இருந்த நிலைமையே, இதுக்கு 2022 பரவாயில்ல. ஆமே. 5வது அதிகாரத்தில் பார்வோன் ஜனங்களை இன்னும் ஒடுக்குகிறான். அதுவரை இருந்த நெருக்கத்தை விட இன்னும் நெருக்கம் அதிகமாகிறது. அவர்களை பாடப்படுத்துகிறார், கதறுகிறார்கள். இப்பொழுது மோசே ஆரோனிடத்தில் வந்து எதிர்த்து நிற்கிறார்கள். இதுக்கா எங்கள் மத்தியில் வந்தீங்க? இந்த காரியத்தை எங்களுக்கு செய்வதற்காகவா நீங்க எங்க நடுவில் வந்தீங்கன்னு சொல்லி மோசே முன்னாடி போய் நின்னது மோசைக்கு நடுங்கிட்டாரு. மோசைக்கு இப்ப என்ன செய்யணும்னு தெரியல. மோசை இப்ப ஆண்டவர்கிட்ட போய் முறுமுறுத்துட்டு இருக்கிற, ஆண்டவரே நான் என்ன தப்பு பண்ணேன்? ஆண்டவரே நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்க சொல்லி அனுப்பின வார்த்தை நம்பி அல்லவா நான் ஓடி வந்து இந்த ஜனங்களிடத்துல சொன்னேன். நீங்க சொல்லி அனுப்பின வார்த்தை கேட்டு அல்லவா நீர் இருக்கிறேன் என்று சொன்னதினால் அல்லவா. மோசே இருக்கிறான் நீங்க சொன்னதுனால இல்ல ஆண்டவரே, நீங்க இருக்கிறேன் சொன்னதுனால தான் இந்த ஜனங்கள் நம்பிக்கையா இருந்தார்கள். ஆமென். கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். இந்த ஆண்டில் எனக்கான எல்லா காரியங்களும் நடக்க போகிறது. இந்த நம்பிக்கையோடு தான் ஆண்டவரே வார்த்தையை கேட்க பண்ணீர். அப்படி இருந்து என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் பார்த்தா இந்த வாழ்க்கையில் இன்னும் உபத்திரவம், இன்னும் நெருக்கம், இன்னும் வேதனை. இந்த வார்த்தையை மோசே பேசிக் கொண்டிருக்கும் போது 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், மோசே இனி பார்வோனுக்கு வார்த்தை மட்டும் அல்ல, பார்வோனுக்கு முன்னாடி நான் அற்புதத்தை காண்பிக்க போகிறேன். ஹல்லேலூயா. நான் யார் என்பதை நிரூபிப்பேன். நான் அற்புதங்களை அடையாளங்களை செய்வேன். மோசே இப்ப பலன் அடைஞ்சிட்டார். ஜனங்கள்கிட்ட வந்து திரும்ப சொல்றார், ஹே கவலைப்படாதீங்கப்பா, இந்த ஒரு வாரம் தான் வேதனை, இந்த ஒரு நாள் தான் வேதனை, இந்த ஒரு மாதம் தான் வேதனை. நாளையிலேருந்து அற்புதம் நடக்க போகுது. 2வது மாசத்துல உங்களுக்கு வாசல் திறக்கும். 2வது மாசத்துல ஒரு அற்புதம் நடக்கும். அற்புதம் நடக்குது 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 நடக்குது. 10 அற்புதம் நடக்குது. 10 மாசம் முடிஞ்சிச்சு. பிப்ரவரியிலேருந்து நவம்பர் வரை 10 மாசம் முடிஞ்சிச்சு. 10 அற்புதங்கள் நடந்த போதும் பார்வோனுக்கு முன்னாடி தான் அற்புதம் நடக்குது. பார்வோன்ல தான் அலறல் கேட்குது. இங்க கொஞ்சம் சந்தோஷம் உண்டாகும், இங்க ஒரு விடியல் உண்டாகும், இங்க ஒரு விடுதலை உண்டாகும், இங்க இனி இந்த உபத்திரவம் குறையும். பார்த்தா இந்த ஜனங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. அற்புதம் நடந்தது உண்மை. இந்த நெருக்கத்தின் நடுவில் சில அற்புதங்கள் நடந்தது உண்மை. இந்த பாடுகளின் நடுவில் சில அற்புதங்கள் நடந்தது உண்மை. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. அவர்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. என்ன எதிர்பார்ப்பு? இந்த எகிப்திலிருந்து வெளியில போகணும், அது நடக்கல. இந்த உபத்திரம் தாண்டி நான் ஒரு விடுதலையாக்கப்படணும், அது நடக்கல. அற்புதம் ஒவ்வொரு மாதமும் நடக்கிறது. 10 அற்புதங்கள் அதிசயமாய் நடக்கிறது. அற்புதம் நடக்க நடக்க வீட்டில் அற்புதம் நடக்கிற அன்னைக்கு நாளா துதி நடந்துட்டே இருக்குது. ஆனால் அடுத்த நாள் பார்த்தா திரும்ப உபத்திரவம். பார்வோன் இருதயம் கடினமாகிறது, திரும்ப உபத்திரவம் நெருங்குகிறது. பார்வோன் இருதயம் கடினமாகிறது, திரும்ப ஒடுக்கப்படுகிறார்கள். பார்வோன் இருதயம் கடினமாகிறது, திரும்ப அவர்கள் நெருக்கப்படுகிறார்கள். 10 அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த மாற்றமும் இப்பொழுது இந்த ஜனங்கள் நடுவில் வரவில்லை. இப்போ மோசைக்கும் புரியல, இந்த ஜனத்துக்கும் புரியல. இருக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, இருக்கிறேன்னு சொன்னீங்கல்ல ஆண்டவரே, 11 மாசம் முடிஞ்சு இந்த 12வது மாசத்திலே வந்துட்டோம். 10 அற்புதங்கள் எல்லாம் தாண்டி தான் நிற்கிறோம். அற்புதம் நடந்துச்சு. நான் போகிற வழியில் சில கிரியைகள் நடந்தது உண்மை. நான் போகிற வழியில சில வழியில தேவன் எனக்காய் கிரியை செய்ததை கண்டேன் உண்மை. ஆனால் நான் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. அநேக காரியத்தில் இன்னும் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கல. அநேக காரியத்தில் இன்னும் எனக்கு ஒரு வாசல் திறக்கவில்லை. அநேக காரியத்தில் நான் ஜெபித்த காரியங்கள் இன்னும் இந்த ஆண்டில் நிறைவேறலையே ஆண்டவரே. அப்புறம் என்னப்பா இருக்கிறேன்னு சொன்னீங்க. ஆமே ஆமே. எத்தனை பேர் இந்த அனுபவத்தில் நடந்து இந்த நாள் வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அநேக கரத்தை உயர்த்துறீங்க. ஆனால் இந்த ராத்திரி நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன், நம்புறீங்களா அவர் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறார்? ஹலோ, ஆமே. எப்படி பிரதர் நம்புறது இருக்கிறார்னு? ஒண்ணுமே திறக்கல. எங்க இவ்வளோ ஒடுக்கின பிறகும் உங்களை அழிந்து போகாதபடி கர்த்தர் இன்னும் காத்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால், கர்த்தர் வேற எங்கேயும் அல்ல, என்னோடு கூட தான் இருந்து கொண்டிருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு
சொல்லலாம். சொன்னதை செய்திடும், சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். சொன்னதை செய்திடும் தகப்பன். சத்தமா சொல்லுங்க. நம்புவே நம்புவே இறுதி வரை. சொல்லுங்க. என்னோட்டத்தில் நான் தனிமை இல்லை, என்னோட்டத்தில் நான் தனி. உங்க சத்தம் கேட்க விரும்புறேன். சத்தம் உயர்த்தி பாடுவீங்களா? ஆமென். தனியா விடலப்பா. நேசித்தவன் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு. சத்தம் உயர்த்தி நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. சொல்லுங்க, நம்பிக்கையோட சொல்லுங்க. நம்புவேன் நம்புவேன். glory 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 glory. ஆமென் ஆமென். கிருபையா நான் எதிர்பார்த்தது நடக்காட்டாலும் தைரியத்தோட சொல்ல முடியும், கர்த்தர் என் கூட இருந்து கொண்டு தான் இருக்கிறார். என் கூட இருந்து கொண்டு தான் இருக்கிறார். ஆமென். நான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறேன் என்றால் என்னை வேற ஒருத்தன் கையில கொடுத்தால் அவர் நடத்தினது. யாக்கோபை குறித்து சொல்லும்போது அவர் ஒருவரே என்னை நடத்தி வந்தார்னு சொல்றவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே. ஆமென். இப்பொழுது அற்புதங்கள் எல்லாம் நடந்து ஒவ்வொரு மாதம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. நேற்றைக்கு ஆண்டவர் இந்த பகுதியை தான் தியானிக்க வைத்துவிட்டு 2 வசனங்களை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். அந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமாய் இந்த ராத்திரி நேரத்தில் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிறதற்கு முன்பாக உங்களுக்கு சொல்லி நான் வாழ்த்த விரும்புகிறேன். என்ன வார்த்தை தெரியுமா? ஆமென். யாத்திராகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 41, 42 வசனங்கள் வாசிக்கலாம். யாத்திராகமம் 12, 41, 42. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்தில் புறப்பட்டதினாலே புறப்பட பண்ணினதினால் இது அவருக்கென்று முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க ராத்திரியாயிற்று. இஸ்ரவேல் சந்ததியார் எல்லாரும் தங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருக்கு முக்கியமாய் ஆசரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே. அந்த ராத்திரியில தான் கர்த்தர் என்ன கொண்டு வந்திருக்கிறார்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். எஸ், 430 வருஷம் முடிந்து ஆமென் ஒரு ராத்திரி வந்துச்சுங்க. அந்த ஒரு ராத்திரியில 10 அற்புதங்களில் எதிர்பார்த்த 12 மாதங்கள் எதிர்பார்த்ததை அந்த ஒரு ராத்திரியில கர்த்தர் செய்தார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த ராத்திரி அந்த ராத்திரியா இருக்கப்பட போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ராத்திரி அந்த ராத்திரியா இருக்கப்பட போகிறது? இன்னைக்கு அநேகருக்கு இது ஆசரிக்கத்தக்கதான ராத்திரி, அநேகருக்கு இது முக்கியமான ராத்திரி, அநேக தலைமுறைக்கு இது முக்கியமான ராத்திரி. விசுவாசிக்கிறவங்க ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்துக பார்க்கலாம். இதற்காக தான் கர்த்தர் ஜீவன் தந்து காத்தார், இதற்காக தான் அழிவிலிருந்து தப்புவித்தார், இதற்காக தான் உன் தீபத்தை அணையாதபடி காத்தார். நம்புற தேவ பிள்ளையே, வார்த்தைக்கு முன்பாக இதை பெற்றுக்கொள். இது உனக்கு முக்கியமான ராத்திரி, இது நீ ஆசரிக்கத்தக்கதான ராத்திரி. ஆமென். அப்படி இந்த ராத்திரி என்னங்க நடந்துச்சு?
அவரை நம்பி இருந்த வீட்டில எல்லாம் ஒன்று செய்யப்பட்டது. ஒரு ஆட்டினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டது. ஒரு ஆட்டினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த ராத்திரி எல்லார் வாழ்க்கை மேலே ஒரு ரத்தம் பரலோகத்திலிருந்து தெளிக்கப்பட போகிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த சத்தத்தை விசுவாசித்துக் கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை நம்பி கொண்டிருக்கிற வாழ்க்கையின் மேல, உன் நிலைக்காலின் மேல, உன் கூடாரத்தின் மேல, உங்கள் குடும்பத்தின் மேல அப்படி ரத்தம் பூசப்பட போகிறது. பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம், ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம். விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, கம்பீரித்து ஆர்ப்பரி. தீங்கு இனி உன் கூடாரத்தில் இல்லை. இனி இந்த தீங்கு உன்னை தொடருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ என்றைக்கும் காண மாட்டாய். ஷரபல கதரபா ரிமமா கதரா. ஹalleluya. சும்மா நடத்திட்டு இருக்கிறார் நினைக்கிறீங்களா? அவர் சும்மா சொல்றார் நினைக்கிறீங்களா? மோசேயை தெரிந்தெடுத்து அனுப்பி வார்த்தையை கொடுத்து அவர் அனுப்பினது சும்மா நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? ஹalleluya. இந்த ராத்திரி நீங்கள் ஆசரிக்கத்தக்கதான ராத்திரி. இந்த ராத்திரியை நீங்க மறக்க மாட்டீங்க. இந்த ராத்திரி உங்க தலைமுறை மறக்காது. இந்த ராத்திரியை தலைமுறை மறக்காது. ஆண்டவர் சில தலைமுறை தோறும் இந்த ராத்திரி உங்களுக்கு ஆசரிக்கத்தக்கதான ராத்திரி. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையை? கர்த்தருடைய அதிசயம் விளங்கப்பட போகிறது. உன்னை சில கட்டிலிருந்து கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். சில எகிப்தின் கட்டிலிருந்து கர்த்தர் பிரித்தெடுக்க போகிறார். அநேக கூடாரத்தில் ரட்சிப்பின் சந்தோஷம் கேட்கப்பட போகிறது. அநேக கூடாரத்தில் களிப்பின் சந்தோஷம் கேட்கப்பட போகிறது. அநேக கூடாரத்தில் மகிழ்ச்சியின் சந்தோஷம். ஆமே. பக்கத்துல ரெண்டு பேரை பார்த்து சொல்லுங்க, இது உங்களுக்கு ஆசரிக்கத்தக்க ராத்திரி சொல்லுங்க. சிலருக்கு புரியல என்ன ஆசரிக்கத்தக்க ராத்திரி. முக்கியமான ராத்திரி, முக்கியமான ராத்திரி. 12 மாசத்துல எல்லா ராத்திரியும் ஒரே போல இருந்துச்சு. ஆனா இந்த ராத்திரி வித்தியாசமா இருக்க போகிறது. இன்று முதல் உங்கள் காலங்கள் வித்தியாசமா இருக்க போகிறது. கர்த்தர் உன்னை பிரித்தெடுக்க போகிறார். சபையை நீ காத்திருந்த நாள் வந்து விட்டது. சீயோனை உனக்காய் குறித்த நாள் வந்திருக்கிறது. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதேதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் ஏதுவும் இல்லை. உம்மால் ஹalleluya. க்ளோராபலஷியதரா ரிமமா மகதரா. இந்த ராத்திரி புறப்பட பண்ணும்போது ஒரு காரியம், பார்வோன் கூடாரங்களில் அழுகை சத்தம், இஸ்ரவேல் கூடாரத்தில் களிப்பின் சத்தம். இதுவரை இஸ்ரவேல் கூடாரத்தில் அழுகையின் சத்தம், பார்வையின் கூடாரத்தில் களிப்பின் சத்தம். ஆனா இப்பொழுது முதல் பார்வையின் கூடாரத்தில் அழுகையின் சத்தம், இஸ்ரவேல் கூடாரத்தில் களிப்பின் சத்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்தெந்த காரியத்தில் நான் அழுதேனோ அந்தந்த காரியத்தில் கர்த்தர் என்னை களிகூர பண்ண போகிறார். எந்தெந்த காரியத்தில் நான் வேதனையோடு இருந்தேனோ அந்தந்த காரியத்தில் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்க போகிறது. எந்தெந்த காரியத்திலே இது எதனால? தலைக்கு மேல கை வச்சு சொல்லுங்க. அடிக்கப்பட்ட ஆட்டின் ரத்தம், அடிக்கப்பட்ட ஆட்டின் ரத்தம். அப்படியே ஒரு வார்த்தை கண்களை முடிச்சு மிக பார்க்க. ரத்தம் தெளிக்கப்படட்டும்பா. இந்த ராத்திரி உங்களுடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும்பா. செபிங்க, செபிங்க. சில உள்ளத்தோடு ஆண்டவர் இந்த ராத்திரி தெளிவாய் பேசுகிறார். இது உனக்கு ஒரு முக்கியமான ராத்திரி சகோதரா. இது உங்களுக்கு ஒரு முக்கியமான ராத்திரி சகோதரி. இது ஒரு ஆசரிக்கத்தக்கதான ராத்திரி. கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமே, ரத்தம் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ரத்தம் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ரத்தம் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருக்க போகிறார். இனி இந்த தீங்கு உன்னை தொடருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியரை இனி நீ என்றைக்கும் 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 ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமக்கே உமக்கே எங்கள் ஆராதனை.
தைரியமா வலது கையை வைத்து சொல்லுங்க, 2023 வருஷம் முடிஞ்சு. இப்படி சொன்னா முடியாது சுத்தமா. 2023 ஆண்டு முடிந்து, அங்க முடிஞ்சிச்சு சொன்னா வருஷம் மட்டும் இல்லை, அடிமைத்தன கட்டு முடியுது, பாவ கட்டு முடியுது, அழுகை கட்டு முடியுது, வேதனை கட்டு முடியுது. சீயோனே கம்பீரித்து ஆர்ப்பரி, இஸ்ரவேலின் கர்த்தர் உன் நடுவில் பெரியவராய் எழுந்தருளி இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையாய் லகரபலஷ்யதரா ரிமமமமமதரா. ஆமென். ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் தர போகிறார். பக்கத்துல இப்பவே வாழ்த்துக்கள் சொல்லிருங்க, காட் பிளஸ் யூ சொல்லிருங்க, கங்க்ராட்ஸ் சொல்லிருங்க. ஆமா, ஹalleluya, ஹalleluya. எகிப்தின் கட்டு இனி இல்லை. இரத்தத்தினால் உண்டாகிற ஒரு மீட்பை இயேசுவின் நாமத்தில் அநேக கூடாரத்தில் அநேகரை கர்த்தர் கட்டி இழுக்க போகிறார், கட்டி இழுக்க போகிறார். இந்த ஆண்டில் இது நடக்கும் இயேசுவின் நாமத்தில். நான் தைரியத்தோடு சொல்லுகிறேன். ஆமாம், நேற்றைக்கு முழுவதும் இந்த வார்த்தை தான் இருதயத்தில், வேற எதுவுமே ஆண்டவர் தியானிக்க வைக்கவில்லை. ஒரு வார்த்தை முடிஞ்சு துவங்க போகுது. முடிஞ்சிச்சுங்க, எல்லாம் முடிந்தது. எனக்கு ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் தரப்போகிறார். இந்த ராத்திரி எனக்கு முக்கியமான ராத்திரி, இந்த ராத்திரி எனக்கு ஆசரிக்கத்தக்க ராத்திரி. glory. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. அப்படியே எழுப்பி இருக்கலாமா? ஒரு 5 நிமிடங்கள், 5-10 நிமிடங்கள் இந்த வார்த்தைக்கு முன்பாக நம்ம விட்டு கொடுத்து நம்ம அடுத்த பகுதியை கடந்து செல்ல போகிறோம். எல்லார கண்களை ஏன் இதெல்லாம் அனுமதிச்சு கொண்டு வந்தார் தெரியுமா? இஸ்ரவேலே, இந்த அற்புதங்கள் எல்லாம் காண பண்ணி எதுவுமே செய்யாமல் இந்த பாதையில் கொஞ்சம் நெருக்கத்தின் வழியாகவே கர்த்தர் உன்னை கொண்டு வந்தது நோக்கம். இந்த ராத்திரியை நீ பார்க்கணும். இந்த ராத்திரியில் உனக்குன்னு ஒரு அற்புதம் நடக்க போகிறத நீ பார்க்கணும். எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி சொல்ல முடியும்? அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்கானையா செய்து முடிப்பேன். அதினதின் காலத்தில்
ராத்திரி நம்புறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமே, எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. விசுவாசிக்கிறவங்க கடந்த ஆண்டில் எதை எதை எதிர்பார்த்தீர்களோ அந்த வார்த்தை, அந்த காரியத்தெல்லாம் சொல்லுங்க. முடிந்ததுன்னு சொல்லுங்க, முடிந்ததுன்னு சொல்லுங்க, முடிந்ததுன்னு சொல்லுங்க. ஆமே, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. சில பலவீனத்துக்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளி. ஆமே, சில கட்டுகளுக்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளி. ஆமே, சில அடைக்கப்பட்ட வாசலுக்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளி. ஆமே, அடைக்கப்பட்ட கற்பங்களுக்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளி. கர்த்தர் திறக்க போகிறார், கர்த்தர் திறக்க போகிறார். அவருடைய இரத்தத்தின் வல்லமை வெளிப்பட போகிறது, அவருடைய இரத்தத்தின் வல்லமை வெளிப்பட போகிறது, அவருடைய இரத்தத்தின் வல்லமை வெளிப்பட போகிறது. இனி நீ அலைந்து திரிவதில்லை, இனி நீ அலைந்து திரிவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு ஜெயம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ரகபலா ஷதரபலா ரிமா கதரியாதரா ரிமா ஷியாதரா. ஹல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள் அப்படியே வலது கரத்தை உயர்த்த முடிந்தவர்கள் உயர்த்து, உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து தைரியமா விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. முடிஞ்சிச்சு, நான் ஒரு புதிய துவக்கத்துக்குள்ள போறேன். முடிஞ்சிச்சு, ஒரு புதிய துவக்கத்துக்குள்ள கால் வைக்க போறேன். புதிய துவக்கம். இது மீண்டும் அழுகை அல்ல. வேதம் சொல், இன்று கண்ட எகிப்தியனை, இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை, இனி நீ காண்பதில்லை, இனி நீ காண்பதில்லை. அறிக்கை பண்ணு சபையே, அறிக்கை பண்ணு சகோதரா சகோதரி, விசுவாசத்தோட சொல்லுங்க. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இதோ எனக்காய் ஒரு துவக்கத்தை நான் உண்டு பண்ணவில்லை, அவருடைய இரத்தம் உண்டு பண்ணுகிறது. என் துவக்கத்தை மோசே உண்டு பண்ணவில்லை, அவருடைய இரத்தம் உண்டு பண்ணுகிறது. இந்த துவக்கத்தை என் சகோதரர்கள் உண்டு பண்ணவில்லை, அவருடைய இரத்தம் உண்டு பண்ணுகிறது. இந்த துவக்கத்தை என் சொந்தங்கள் உண்டு பண்ணவில்லை, அவருடைய இரத்தம் உண்டு பண்ணுகிறது. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. பாடும். கருவிலே, கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவர். நன்மைகள் எனக்கா, நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காத்தவரே, இனிமேலும் என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவர். நல்ல கையத்தடி சொல்லுங்க. என்னை நடத்துவீரே, உங்க கரம் இருக்க. ஓ, என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, என்னை நடத்துவீரே, உங்க கரம் இருக்க. எந்த பாதையும் தாண்டுவே, எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலை மேற்கொள்ளுவே,
சொல்லுறோ, பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோடு கூட இருக்கிறார். இந்த ராத்திரி எனக்கு ஆசரிக்கத்தக்க ராத்திரி. இது எனக்கு மட்டுமல்ல, இது என் தலைமுறைகளுக்கும் ஆசரிக்கத்தக்க ராத்திரி. அப்படியானால் ஒரு வார்த்தை தைரியத்தோடு சொல்றேன், நீங்கள் சந்தித்த இந்த இடர்களை, நீங்கள் சந்தித்த இந்த வேதனையை, நீங்க சந்தித்த இந்த கட்டுகளை உங்க தலைமுறையை பார்க்க கத்தர் விட மாட்டா. நீங்க அழுத அழுகை உங்க தலைமுறையை கத்தர் தொட விட மாட்டா. இது தலைமுறைகள் சாமே ஆராதிக்கிற ராத்திரி, இது தலைமுறைகள் சந்தோஷிப்பிக்கிற ராத்திரி, இது தலைமுறைகளுக்கு முக்கியமான ராத்திரி. ஆமே. அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருந்து கடைசியாக ஒரு வார்த்தை உங்களுக்கு ஜெபிக்கும்படி ஏவப்படுகிறேன். ஆமே. எந்த சூழ்நிலை நிமித்தம் ரொம்ப உடஞ்சிங்களோ இந்த 2023 இந்த வரும்போது கூட ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபிச்சுட்டு வந்தது அதுதாங்க. போதும் ஆண்டவரே, இது தொடர வேண்டாம்ப்பா, இது தொடர வேண்டாம்ப்பா. நம்பி போங்க, ரத்தம் இருக்கிறது, ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விசை கூட ரத்தம் தெளிக்கிறார், ஒரு விசை கூட ரத்தம் தெளிக்கிறார். அநேக காரியத்துல கர்த்தர் ஒரு புதிய விடுதலை, அநேக இடத்துல உங்களுக்கு பதில் கிடைக்காமல், அநேக இடத்துல அலைந்து திரிந்து ஒன்னும் கிடைக்காம இந்த ராத்திரி கொண்டு வந்திருக்கிறாரா? கொண்டு வந்திருக்கிறாரா? ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரா? அவர் செய்ய விரும்புவது அடுத்தவர்களை கொண்டல்ல, தம்முடைய இரத்தத்தினால் செய்ய விரும்புகிறார். இந்த ராத்திரி அப்படிப்பட்ட ராத்திரி உங்களுக்கு மாற போகிறது. உங்களுக்கு கிடைக்க போகிற சுகம் அப்படிப்பட்ட சுகம், உங்களுக்கு கிடைக்க போகிற விடுதலை அப்படிப்பட்ட விடுதலை. எல்லாம் அவருக்கு மகிமையாக. கடைசியா 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே ஆண்டவரே ஆண்டவரே. ஆமென். ஹalleluya. எல்லா மகிமைக்கு பாத்திரம். தலைக்கு மேல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. Thank you அப்பா, thank you அப்பா. நன்றி தாழ்த்துகிறோம். மீதமுள்ள ஒவ்வொரு பகுதிகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த பிரசனத்தினால் இந்த இடத்தை மூடி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இரத்தத்தின் வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு புதிய துவக்கத்தோட, வருஷம் மட்டும் புதுசு, எங்க வாழ்க்கையை துவக்கமும் புதிதாய் மாற போகிறது. ஆமா, இந்த ராத்திரி நாங்கள் ஆசரிக்கத்தக்க ராத்திரியாய் மாற போகிறது. ஆண்டவரே, இன்னைக்கு ராத்திரி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஆலய ஆண்டவர், இந்த வளாகத்திற்குள் இருக்கிற இந்த பிரசனத்திற்குள் இருக்கிற ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டு அங்கங்கே இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ராத்திரி ஆசரிக்கத்தக்க ராத்திரியா இருப்பதாக நீர் அப்படி மாற்ற போறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை யாரும் மறக்க மாட்டாங்க ஆண்டவரே. இந்த ராத்திரி யாருக்கும் மறக்க முடியாது ஆண்டவரே. காரணம், எனக்கு கர்த்தர் விடுதலை தந்த ராத்திரி. இது முக்கியமான ராத்திரி. இது தலைமுறைகளுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற ராத்திரி.